உலக மக்களே வணக்கம். நாங்கள் ஒத்துமையாக வாழுவோம். யார் ஒத்துமையாக வாழ்கிறது சொல்லுங்கள். உலகத்தில் யாருங்க ஒத்துமையாக வாழ்கிறது? தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, மாமன் மச்சான், அக்கா புருஷன், தம்பி புருஷன், தம்பி கொண்டாட்டி, இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒத்துமையாக வாழ்கிறீங்களா? நலப்பேன், பெரியப்பேன், சித்தப்பேன், சித்தி, பெரியம்மா, சொல்லுங்கள். ஒத்துமையாக வாழ்கிறீங்களா? அப்புறம் நம்ம பேசுகிறீங்களே இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், நாங்கள் ஒத்துமையாக வாழ்கிறோம்ட்டு. ஃபஸ்ட்டு ஒரு குடும்பம் ஒத்துமையாக வாழ்ந்து காட்டுங்க, அப்புறம் நீங்கள் சொல்கிறத கேட்போம். சரிங்களா? ஒரு குடும்பத்தில் ஒரு ரத்தம்னு சொல்கிறீங்களா, நீங்கள் ஒத்துமையாக வாழ்ந்து காட்டுங்க, அப்புறமேலுக்கு நீங்கள் சொல்கிறத கேட்போம். இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் நாங்கள் ஒத்துமையாக வாழ்கிறோம்ன்றீங்களா? இது புறாடு தானே? சொல்லுங்கள். ஜாதியை உடம்புலே தூக்கிட்டு அலையிறீங்க, இது ஒத்துமையா? சொல்லுங்கள். ஒரு குடும்பத்தை ஒத்துமையாக வாழ வைக்க சொல்லு, தமிழ்நாடு அரசை வாழ வைக்க சொல்லு, இந்தியா அரசை வாழ வைக்க சொல்லு, உலக அரசை வாழ வைக்க சொல்லு. ஒத்த குடும்பத்தை சொல்லுங்கள். ஒரு குடும்பம் தனித்தனியாக இருக்குல்ல, சொல்லுங்கள். ஒரு குடும்பத்தையும் இந்து மக்கள் இருக்காங்க, முஸ்லீம் மக்கள் இருக்காங்க, கிறிஸ்டின் மக்கள் இருக்காங்க. ஒரு குடும்பத்தையும் ஒத்துமையாக வாழ வைக்க சொல்லுங்கள், அப்புறம் நீங்கள் சொல்கிறத கேட்போம். சரியா தவறாண்டு. சரிங்களா? சும்மா வெட்டி பேச்செல்லாம் பேசக்கூடாது. ஒரு குடும்பம் ஒத்துமையாக வாழ முடியல, 3 ஜாதி எப்படி ஒத்துமையாக வாழும்? இது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? உங்கள் வீட்டு சொத்தை விட்டு கொடுப்பியா? உங்கள் தோட்டத்தை விட்டு கொடுப்பியா? ஒரு அடி, அரை அடி விட்டு கொடுப்பியா? சொல்லுங்கள் மக்களே. நாங்கள் ஒத்துமையாக வாழ்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. திருப்பரங்குன்றத்தில் சுற்றி இருக்க மக்கள் பூரா உங்கள் வீட்டடியை ஒரு அடி விட்டு கொடுப்பியா? கேட்டது பதில் சொல்லுங்கள். பிள்ளை ஊட்டியே